உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி அருகிலுள்ள பாலையூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுகம் தரும் சுந்தரகாண்டம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. சொற்பொழிவாற்றுபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி தேனம்மை ஆட்சியவர்கள். நிறைய இருக்கு. அதில் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா எல்லாருக்கும் தெரியும், மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுகம் தரும் சுந்தரகாண்டம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. அந்த சொற்பொழிவு நமக்கு வழங்க உள்ளவர்கள் திருமதி தேனம்மை ஆட்சியர்கள். அவர்களுக்கு ஒரு அன்புடன் வரவேற்போம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாகூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். குரு பிரம்மம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் மகாதேவ்யை வித்மகே விஷ்ணு பத்னியை தீமஹி. ஆக இந்த கோவிலை நிர்மாணிக்க முழு மூச்சோடு நேர்மையும் நியாயமும் இரு கண்களாக கொண்டு 80 வயதிலும் 20 வயதாக இளைஞர்களுடன் கைகோர்த்து அழகாக திருப்பணி செய்து திருப்பணி செம்மல் என்ற கௌரவ பட்டத்தை பெற்றவர் நாம் திருப்பணி செம்மல் திரு சீனாக்கான தேனப்ப செட்டியார் அவர்கள் எனது பெரிய தந்தையார் என்று கூறிக்கொள்வது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கு சிறந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து இருந்த நிர்வாக தலைவர்களுக்கும் தற்போதைய நிர்வாக தலைவருக்கும் மற்றும் நம் மகாலட்சுமி திருக்கோவில் அர்ச்சகர் அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி. நாம அதாவது அனுமனுடைய பிறந்த நாள். நாம குழந்தைகளுக்கு பிறந்த நாள்னா என்ன பண்ணுவோம்? அதாவது ஏதோ அவங்களுக்கு விருப்பமான ஒன்றை சஸ்பென்ஸா வாங்கி பேக் பண்ணி டெக்கரேட் பண்ணி வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த ஆச்சரியருக்கு என்ன பண்றோம்? படமான சாத்திரம், வெற்றமான சாத்திரம், எலுமிச்சமான சாத்திரம், இந்த மாதிரி பண்றோம். இதெல்லாம் அப்ஜெக்டிவ் பொருட்களாக அவருக்கு அளிக்கப்படுகிறது, மாலையாக மற்றும் பல்வேறு விதத்தில். ஆனா அவருக்கு ரொம்ப இஷ்டமானது எதுன்னு கேட்டா ராமாயணம். எங்க எல்லாம் ராமாயணம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அழகா உட்கார்ந்து, எப்படி உட்கார்வார்னா மார்பை ஒதுக்கி அடக்கமாக உட்கார்ந்து கை கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருப்பாராம். அவ்வளவு வரம் கேட்டு ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிலும் சடைகள் தாங்கி தவம் மேற்கொண்டு தாழிலும் தடைகள் தாங்கி தாங்களும் தவம் மேற்கொண்டு பூரிமை வானம் நல்கி புண்ணிய நதிகள் ஆடி 72 ஆண்டில்
இந்த கம்பருடைய கவிதை நயம் இருக்கே பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆழி சூழ், அடுத்து தாழிலும், அடுத்து ஊழி வெங்கானம், அடுத்து 7-2 அழகா இந்த விதம். இதுதான் கம்பருடைய, அதாவது கட்டுத்தலையும் கவி பாடும்பாங்க. இவருடைய கவிதைகள்ல இந்த சந்தம், எதுகை, மோனை ரொம்ப அழகா அப்படியே நடைபயின்று வரும். அதனாலதான் இந்த, அதாவது ராமாயணத்துக்கு அதுலேயும் பர்டிகுலரா நாம பார்க்க போற சுந்தரகாண்டத்துக்கு சுந்தரகாண்டம்னு பேர் வந்தது. அது ஒரு காரணம். சுந்தர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இந்த ராமாயணத்தை ஷார்ட்டா ஒரு வரியில சொல்லலாம். பாலன் அயோத்தியை விட்டு ஆரண்யத்தின் வழியாக கிஷ்கிந்தா மலையில் ஏறி சுந்தரமாக யுத்தம் செய்து உத்தரதேசம் திரும்பினார் அப்படின்னு. அந்த பாலன் அயோத்தியை விட்டு ஆரண்யத்தின் வழியாக கிஷ்கிந்தா மலையில் ஏறி, இந்த 4 காண்டத்தையும் நம்ம இப்ப பார்க்க முடியாது. ஆல்ரெடி நவராத்திரி டைம்ல பார்த்துருப்பீங்க. அதை ஒரு ரீகால் பண்றதுக்கு ஒரு 3 நிமிஷ ராமாயணம் இப்ப கேட்கலாம். ஓகேயா? அடுத்து ராமா என்ற 2 எழுத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் அதை ஷார்ட் அண்ட் ஸ்மார்ட்டாக சொல்றேன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தினம் தினம் நல்கும். என்ன ராமாங்கிற அந்த 2 எழுத்து. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. திண்மை தீமை. திண்மை சொன்னா வலிமையும் ஒன்று இருக்கு. இது 2 சொல்லி திண்மையும் பாவமும், நம்ம செய்த பாவம் எல்லாம் சிதைந்து தேயும். ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமை. ஜென்மம் மரணம் எதுவுமே இல்லாத இதோட சரி மோட்சத்துக்கு போயிடலாம். அந்த ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு வழியும் காண்பிக்கிறார். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் கல்வியும் உண்டா. நம்ம தேடின பொருள் கைகூடும். யாருக்கு? குடும்ப தலைவனுக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அழகா ராமருடைய அனுகிரகம் கிடைக்குது. நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் கல்வியும் உண்டா. வீடிய வழியதாக்கும், மோட்ச வீட்டை, பெரியவங்களுக்கு மோட்ச வீடு கிடைக்க அந்த வழியை காண்பிக்கும். வீடியல் வழியதாக்கும், வேரியம் கமலை நோக்கும். அதாவது கமலைங்கிறவ யாரு? திருவச்செல்வி மகாலட்சுமி. அவளுடைய நோக்கும் கிடைக்கும், பார்வை, அருட்பார்வை கிடைக்கும். நீடிய அரக்க சேனை நீர்பட்டு ஒளி தேரும்படி 4 திசைகளிலும் செய்தி சொல்லி நிறுத்தி 4 திசைகளிலும் நலமுடன் தேடலுற்றார். காடு மலை வனமெல்லாம் கண்கூடாய் தேடுகிறார். சீதை இருப்பிடத்தை இப்ப இதோட முடிஞ்சது. கிஷ்கிந்தா காண்டத்தோட முடிஞ்சது. ஏன்னா கிஷ்கிந்தா விஷயமுக பர்வதம். அங்க யார் இருக்காங்க? அதாவது சுக்ரீவன் இருக்காரு. வாலி துரத்தி விட்டுட்டாரு. வாலி சுக்ரீவனுடைய சகோதரர். அவரு அந்த ராஜ்யத்தை விட்டு துரத்தி விட்டோன்னே இவங்க கிஷ்கிந்தா மலையில ரிஷியமுக பர்வதத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ராமர் தேடி வர்றாரு. சீதா தேவியை காணோம், எப்படியாவது கண்டுபிடிக்கணும், ஒரு வழியுமே தெரியல. அதாவது என்னன்னா, ராமரும் சீதா தேவியும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னரும் நலத்தினள் இணையள் என்றுடைய கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உயிரும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினாள் அவளும் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அந்த மாதிரி மிதிரை நகர்ல அழக கண்டு கேட்டு யான் நோக்கும் காலின் நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அதேதான் நம்ம பொன்மலை பதிகம் கண்ணதாசன். நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தடை பார்த்தாலும் நாணத்தால் முகம் உதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார். பற்படபால் நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார். பார்க்கடல் அமுதே நீயும் அற்புத வீழ்களாலே அச்சுத முகுந்தன்மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு
மகாலட்சுமி தாயினுடைய அருட்கடாட்சம் பார்வை எல்லாம் பார்த்து ரசிச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணி கடைசியா இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஒன்லி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப மிக மிக குறுகிய காலம். இப்ப 2 பேர் பிரிஞ்சாங்க. ஆனா பிரிய போற டைம்ல என்ன பண்ணிட்டா, சீதா தேவி காட்டுக்கு நான் வரேன்ட்டா ஓகேன்னு போனாங்க. அங்கேயும் என்னாச்சு, ராவணனால பிரிக்கப்பட்டுட்டாங்க. சரி, இப்போ 4 திசைக்கு அனுப்புறாங்க. ஆக வாகை சூடிய சிலை ராமன் தோல் வழி கூறுவோக்கே அங்கதன் தலைமையேற்று போறாரு. இதுக்கு இடையில அதாவது சம்பாதியும் ஜடாயும் சிறக வெட்டி வீட்டினார் இல்லையா ராவணன், அவரும் அவர் கீழே கிடக்கிறாரு. இவங்க தேடி வரும்போது பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சீதா தேவியை ராவணன் தான் புஷ்ப விமானத்தில் நிலத்தோடு எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிலத்தோட சீதையை தேரின் மேல் எடுத்து சென்றான். அதனால அவனை பாராட்டணும். ராவணனை எல்லாரும் பாராட்டணும். எந்த விதமான கலங்கமும் இல்லாத அழகா அங்க கொண்ட தண்ணி பற்றி வச்சிருக்காரு. ஜடாயும் சொல்றார், இந்த மாதிரி சீதா தேவி போனாங்க, நாங்க பார்த்தோம். அவர் இலங்கை மாநகருக்கு தான் அதை நோக்கி தான் போனாங்க சொல்லிட்டு உடனே இறந்துட்டாரு. உடனே என்ன பண்றாங்க, தசரதனுக்கு தான் ராமன் எந்த இறுதி இதையும் செய்ய முடியல. இப்ப ஜடாயுக்கு செய்யறாரு. செய்து முடிச்சுட்டு தான் கிராஸ் பண்றாங்க. மீண்டும் மற்றும் ஒரு உபயோகரமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி சொந்தங்களே.